வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு சாதாரண விவசாய பூனை. நாள் முழுக்க மண்ணோடு பேசி பழகியவன். ஆனா இன்னைக்கு நான் மண்ணை பத்தி பேச வரல. உலகமே வியந்து பாக்குற அன்பின் அடையாளமான ஒரு அதிசயத்தை பத்தி பேச வந்திருக்கேன். அதுதான் தாஜ்மஹால் உருவான உண்மை கதை. இந்த கதை வெறும் கல்லாலான கட்டிடத்தை பத்தினது இல்ல, ஒரு மனுஷனின் மனசுல இருந்த தீராத அன்பை பத்தினது. வாங்க உள்ள போலாம். 1600 காலம் இந்தியாவை ஆண்ட மன்னர் ஷாஜகான். அவருக்கு அவரோட மனைவி மும்தாஸ் மேல இருந்த அன்பு ஒரு சாதாரண காதலா இல்லவே இல்ல. அரசருக்கும் அரசியருக்கும் இடையில இருக்கிற பந்தத்தை விட இவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த புனைப்பு ரொம்ப ரொம்ப ஆழமானது. உலகத்தோட அதிகாரம், அந்தஸ்து, பணம் இது எதுவுமே அவங்களுக்கு முக்கியமா தெரியல. அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் ஒட்டியே இருந்தாங்க. ஆனா வாழ்க்கைங்கிறது ஒரு மர்மமான பயணம். எப்போ எப்படி திரும்பும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அந்த மாதிரிதான் அவங்க வாழ்க்கையிலயும் நடந்துச்சு. மும்தாஸ் குழந்தையை பெற்றுக்கொண்டிருந்த சமயம் எதிர்பாராத விதமா அவங்க உடல்நிலை மோசமாகி அப்படியே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த துயரம் மன்னர் ஷாஜகானை ரொம்ப பாதிச்சது. அவருக்கு ராஜ்யம் வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், செல்வம் வேண்டாம்னு எல்லாத்தையும் விட்டு விலகிட்டார். அவரோட மனசுல இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், தன்னோட அன்புக்கு ஒரு அழியாத அடையாளம் வேணும்னு முடிவு பண்ணார். அதுதான் தாஜ்மஹால். அன்பு அப்படின்னு சொன்னா அது அழியக்கூடாது, காலத்தை கடந்து நிக்கணும். அதுக்காக அவர் எடுத்த முடிவு தான் இந்த பிரம்மாண்டமான கட்டிடம். இது ஒரு சாதாரண கட்டிடம் இல்ல நண்பர்களே, இது ஒரு எமோஷன், ஒரு மனிதனின் வலி, ஒரு மனிதனின் நினைவு இதுல ஊடுருவி இருக்கு. 1632 இதோட கட்டுமான பணி ஆரம்பிச்சது. சுமார் 20,000 தொழிலாளர்கள் இந்த வேலைக்காக திரண்டாங்க. நாட்டின் எல்லா பகுதியில இருந்தும் கலைஞர்கள் வந்தாங்க. ராஜஸ்தான்ல இருந்துதான் மார்பிள் கற்களை கொண்டு வந்தாங்க. அந்த கற்கள் மட்டும் இல்ல, பாரசீகம், துருக்கி, மத்திய ஆசியான்னு உலகம் முழுக்க கலை வண்ணம் இருந்தது. ஒரு கல்ல கூட சும்மா வைக்கல. ஒவ்வொரு செதுக்கலுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருந்தது, ஒவ்வொரு கோடுக்கும் ஒரு கதை இருந்தது. அந்த காலத்துல இன்னைக்கு மாதிரி மெஷினோ பெரிய கிரேன் வசதியோ கிடையாது. ஆனா மனிதனோட ஸ்கில் இருந்தது, அசாத்தியமான பொறுமை இருந்தது. கட்டிட கலைஞர்களோட வேர்வை, தொழிலாளர்களோட உழைப்பு, இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த அதிசயத்தை செதுக்குச்சு. பார்த்து பார்த்து செதுக்குன அந்த வெள்ளை மார்பிள் இப்போ உலகத்தையே பிரமிக்க வச்சிட்டு இருக்கு. இந்த கட்டுமான பணி நடக்கும்போது ஒவ்வொருத்தரோட அர்ப்பணிப்பும் சாதாரணமானது இல்ல, இது ஒரு தவம் போல இருந்தது. தாஜ்மஹால் மேல இருக்கிற அந்த செதுக்கல்கள் ஒரு கவிதை போல இருக்கும். அதை படிச்சாலே அவங்க எவ்வளவு நுணுக்கமா செஞ்சிருக்காங்கன்னு புரியும். 22 வருஷம் இந்த வேலை தொடர்ந்து நடந்திருக்கு. ஒரு அன்பிக்காக இவ்வளவு காலம் காத்திருந்த மன்னர் அவர். 1653 தான் இது நிறைவடைஞ்சது. இந்த கட்டிடம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு புது வரலாறே உருவானது. தாஜ்மஹால்ல காலையில பார்த்தா இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். அது ஒரு குழந்தைத்தனமான அழகு கொடுக்கும். மதியம் இதை பார்த்தா பிரகாசமான வெள்ளை நிறத்துல மின்னும். அப்போ இது ஒரு தூய்மையான அடையாளமா தெரியும். மாலையில இத பார்த்தா தங்க நிறத்துல மின்னும். இது ஒரு அரசவை அழகு. இதனாலதான் இது 7 அதிசயத்துல ஒன்றா இருக்கு. இது வெறும் கல்லால கட்டப்பட்ட கட்டிடம் இல்ல, இது உயிரோட இருக்கிற ஒரு ஓவியம். விவசாய பூனையா நான் கத்துக்கிட்டது இதுதான். அன்பு இருந்தா எதையும் காலத்தை கடந்து வாழ வைக்கலாம். ஒரு மனுஷன் மனசுல இருந்த உண்மை உணர்ச்சி உலகத்தையே ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு பெரியதா மாறிடுச்சு. நீங்க எதை செய்தாலும் மனசோட செய்யுங்க. உங்க உழைப்பு, உங்க அன்பு அது ஒரு நாள் நிச்சயம் தாஜ்மஹால் மாதிரி உலகத்துக்கு ஒரு உதாரணமா நிக்கும். சரி நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இன்னொரு கதையோட நான் மீண்டும் வர்றேன். நன்றி, வணக்கம்.